பூமியையும் உலகத்தையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்கள். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தை மகிமையின் ராஜாவின் சங்கீதம் என்றும் அழைக்கலாம். பூமி என்பது நிலத்தையும், உலகம் என்பது மனிதனும் மற்ற யாவரும் சேர்ந்த பூமியையும் குறிக்கின்றது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையவை, ஏனென்றால் அவரே எல்லாவற்றையும் படைத்தார். என்னுடையது என்று நாம் பெருமை பாராட்டுவதற்குரியது ஒன்றுமில்லை. யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்கள் நாடும் தங்களுடைய கர்த்தரும் அவர்களுக்குரியதுதான் என்று நினைத்தார்கள். பூமியும் எல்லா மக்களும் கர்த்தரை சேர்ந்தவை என்று கூறியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் யூதர், கிரேக்கர், புறையினத்தார், அடிமை, சுயாதீனன், ஆண், பெண் என்பதில்லை. யாவரும் அவருக்கு ஒன்றாக இருக்கிறோம். ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமி கர்த்தருடையது, நாடுகள் தேசங்கள் என்று பிரித்து தங்களுடையது என்று மக்கள் கூறுகின்றனர். நாட்டின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் தங்கள் நாடு தங்களுடையது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி கிடையாது. கடவுள் பார்வையில் எல்லாம் உலகம் அவ்வளவும் கர்த்தருடையது. பலவித பத்திரங்களை எழுதி இந்த நிலம் என்னுடையது என்று சிறு சிறு துண்டுகளாக நிலத்தையும் மனிதன் உரிமை கொண்டாடுகிறான். பல விதங்களில் சண்டையும் போடுகிறான். யாவும் மிகவும் தற்காலிகமானவையே. ஒரு நொடியில் யாவும் மாறிப்போகும். பூமி இன்றும் என்றும் கர்த்தருடையது, அதாவது அது கிறிஸ்துவனுடையது. நாம் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நாம் இறக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. யோபு கூட இது அழகாக சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நிர்வாணியாக தாயின் கற்பத்திலிருந்து வந்தோம், நிர்வாணியாக அவரிடத்தில் திரும்புவோம். ஆகவேதான் தாவீது பூமியும் அதன் நிலவும் உலகமும் அதன் குடிகளும் யாவரும் கர்த்தருடையது, தேவனுடையது என்று ஆணித்தரமாக கூறுகிறார். இந்த சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தோடு ஒத்திருப்பதை நாம் காணலாம். ஜெபம். அன்புள்ள பிதாவே, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து மனிதனையும் உயிர் உள்ளவைகளையும் படைத்த தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு பயன்படுத்தி கொள்ள நீர் இரக்கமாக அவனுக்கு செய்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன்.